வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலையில் நண்பன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அதனால் போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்தோம் காலையில் நேரமாக. மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க சொல்கிறோம். கீழே இருக்கிறவனுங்களாம் வாசம் கண்டுபிடிச்சிட்டானுங்க பாருங்கள். வீட்டுக்கு கறி வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டானுவேன். அத்தான் எல்லாம் சுற்றி வந்துட்டுருக்குறாங்க அப்பாவையே. ஸோ மட்டன் சுக்கா எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனை ஒரு டைம் கழுவிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு, உப்பு, கல்லுப்பு கொஞ்சம் பாதி போடலாம். கல்லுப்பு, அடுத்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் சோம்பு, அப்புறம் மிளகு ஒரு 2-3, பட்டை இதில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு தண்ணி ஒரு அரை சொம்பு ஊற்றினா போதும். அரை சொம்பு ஊற்றி நல்லா வேக வைக்கணும். கலந்துக்குங்க, அப்போ கலவை இல்லைன்னா அப்படியே மேலே கிடக்கும். அரை சொம்பு ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் 5 விசில் விட்ருங்க. குக்கரில் ஒரு 4 விசில் 5 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். போட்டால் ஜவுளி நேரத்துக்கு போட்டாங்க. ஓகே நண்பர்களே, ஒரு 4 விசில் இருந்ததும் அப்படி தான் 4-5 விசில் கறி பொறுத்து. நம்ம ஆக்சுவலாக மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். இது வந்து மட்டன்னால மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டோம்னா சுக்கா வறுவல் பண்ணுறதெல்லாம் மண் சட்டியில் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு, 2 பட்டை, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு வடை சட்டியில் வறுத்துக்கணும். நல்லா வறுத்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ரொம்ப இருக்கிறதில்ல, ஓரளவுக்கு திருப்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா அரைச்சிக்கிட்டு அப்புறமா நம்ம கறி வறுக்கும்ல சுக்காவுக்கு, மட்டன் சுக்காவுக்கு அதில் போட்டு ஆட் பண்ணோம். இப்போ வறுக்க போகிறோம். வறுத்துட்டு அரைச்சிட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு ஓகே நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ரெடி ஆச்சு. குக்கரில் வச்சு வேவிச்சாச்சு. 5 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். எல்லாம் ரெடி. நம்ம அரைச்ச அந்த பொடி சொன்னோங்களா, அரைச்சாச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. அதுக்கு வந்து வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, அவ்வளோதான். கொஞ்சம் கடுகு போட்டு தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். மண்ணடுப்பு வைத்து போகிற மண் சட்டியை அடுப்பில் வச்சு ஏற்கனவே கொஞ்சம் தான் காய்ஞ்சிருக்குது. அதனால் எண்ணெய் ஊற்றி போகிறேன். எண்ணெய் ஒரு 100 மில்லி பக்கமாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் மாதிரி எண்ணெயில் விடாது. இந்த பொடி பாருங்கள், பொடி இது மாதிரி அரைச்சிக்கங்க நல்லா. அப்போ தான் நல்லாயிருக்கும். பொடியை ரொம்ப திப்பியே வேணாம், ஓரளவுக்கு. மட்டன் சுக்காவை தனியாக நீங்கள் வேவிச்சிங்கன்னா லேட் ஆகும். அதனால் நம்ம விசில் வச்சு டெப்புன்னு எடுத்து விட்டோம். சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து குக்கரில் வைக்கிறோம். இது விறகு வச்சா லேட் ஆகும். நம்ம சும்மா கேஸ் அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் அப்படியே வைக்கலாம். நீங்கள் ஜிம்பா பாருங்கள், பல்லு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறா. ஜிம்பா ஏதாவது வேறு சாப்பிட்றான். அதாவது அது குப்பைமீன் தலை, அதோடைய வேர் சாப்பிட்றது தான். நேற்று கருவாடு கொஞ்சம் அதிகம் போச்சு. அதனால் அவனுக்கு ஜீரணம் அப்படின்னு இந்த வேர் சாப்பிட்டா அவங்களுக்கு சரியாக போயிடும். அதனால் அவங்களே சாப்பிட்றாங்க பாரு. ஜிம்பி ஜிம்பா என்னைக்கு பூனைக்கு வந்து தெரியும் அதுக்கு என்னென்ன வேறு சாப்பிடும். அருகும் புல்லு சாப்பிடும். அதாவது உடம்பு சொல்லிங்கன்னா அதே போய் ஏதாவது தலை பொறிச்சு சாப்பிட்டுக்குவோம். அதனால் அதே நல்லா போயிடும். ஜிம்பி எண்ணெய் காஞ்சிச்சு, கிட்டத்தட்ட கொஞ்சம் காஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் காயணும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது பாருங்க காஞ்சிருச்சு. ரொம்ப கடுகு பொரியக்கூடாது. கடுகு பொரிஞ்சால் அப்புறம் இதாக காசு மாதிரி வாசம் வரும். ஓகே, கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட போகிறோம். ஓரளவுக்கு பொன்னிறமோ ஓரளவுக்கு வணக்கணும் வெங்காயத்தை.
மட்டன் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கறி. நாங்கள் வெள்ளாட்டு தான் அதிகமாக சாப்பிடுவோம். கரெக்டாக சின்ன சின்னதாக வெடிக்கும். அரை கிலோ தான் எடுத்தோம், அதிகமாக எடுக்கல. ஏன்னா நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அவங்க சிக்கன், நான் தான் மட்டனும் அதிகமாக சாப்பிடுவேன். அவங்க சிக்கன் தான் சாப்பிடுவாங்க. அதனால் ஒருத்தருக்கு இதுக்கு எவ்வளோ தெரியுமோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு என்எஸ் கேப்டன் அவர்கள் கம்மியாக தான் சாப்பிடுவார் மட்டன் லைட்டாக. அவங்க அம்மா அதுவும் சாப்பிட மாட்டாங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் முன்னாடி இன்ட்ரோ வீடியோ வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம துப்பாக்கி பார்த்திபன் அவர் எடிட் பண்ணி கொடுத்தது. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோ பற்றி என்ட்ரி வீடியோ எப்படி பண்ணிக்கிறாருன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவர் வந்து போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி செஞ்ச வீடியோ சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அது மாதிரி இடையில ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவருக்கு நம்ம சேனல்லையே லிங்க் இருக்கும். அவருக்கு நம்ம என்எஸ் கேப்டன்ல இருக்கும், துப்பாக்கி பார்த்திபன் இருக்கும். மறக்காமல் போய் அவங்க வீடியோலாம் பாருங்கள். அவர் போன வாரம் போட்ட அந்த வீடியோ பிரியாணி வீடியோ சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பிரியாணிலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா ஃபஸ்ட்டு போட்டுருக்கோம். மசாலாத்தூள் போட்டால் தான் வணங்கும். ஏன்னா கறி போட்டு மசாலா போட்டால் அது வணங்காது, அது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். அதனால் மசாலா தூள் போட்டுக்கலாம். வேணுன்னா கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் சும்மா வாசனைக்கோசரம் மணத்துக்கோசரம் ஒரு ஸ்பூன் மட்டும் கறி மசாலா போட்டுக்கலாம். ஏன் கறி மசாலா அதிகமாக வேணாமல் ஏற்கனவே நம்ம போட்டுருக்கிறது எல்லாம் கறி மசாலா சேர்ந்தது தான். பட்டை, கிராம்பு அதெல்லாம் தான் போட்டு அரைச்சிக்கிறோம். அதனால் நமக்கு அதிகமாக கறி மசாலா தேவை. கறி மசாலா அதே தான், பட்டை இதெல்லாம் தான். நல்லா வணங்கின பின்னாடி கறி போடலாம். அப்புறம் அவர் துப்பாக்கி பார்த்திபன் போன வாரம் போட்ட பிரியாணி வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவார். அதையும் போய் பாருங்கள். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு என்எஸ் கேப்டன் வீடியோவும் இப்போ கோவா வீடியோ போயிட்டுருக்குது. பாருங்கள், கோவாவெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, மட்டும் பச்சாச்சு. போன வாரமும் ஒரு பீஸ் தள்ளி விட்டு இந்த வாரமும் ஒரு பீஸ் என்னன்னு தெரியலைங்க, அடுப்பில் போடும்போது வந்துடுது. சக்தி சிம்பிள் போச்சு. அதனால் வணக்கத்துக்கு போகாது. இது போல் தண்ணி வச்சுக்கணும் இருந்தால் அங்கே படுற இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்புறம் அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த குக்கரில் வேஸ்ட்டு பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு மசாலா போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி மிக்ஸ் பண்ணால் இது மாதிரி வந்துடும். இதெல்லாம் அடி பிடிக்காது. நமக்கு நல்லா சுக்கா அப்போ தான் நல்லா கறியெல்லாம் ஏறும். சுக்கா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே, சுக்கா ரெடி. கொஞ்சம் இறக்கும்போது கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டால் நல்லா மணமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இது மட்டன் சுக்கா. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போயே சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். அப்புறம் கடைசியில் சாப்பிட்லன்னு சொல்லி கேட்பீங்க, எங்கே கடைசியில் சாப்பிடல என்ன பண்ணீங்க அப்படின்னு. சரி, சாப்பிட போகிறோம்ங்க. சுடுது. சூப்பர் டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டு. என்எஸ் கேப்டன் இப்போ ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்பார் எப்படி இருக்குன்னு. ஐயோ, சுடுது 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 சுடுது. நீங்கள் சாப்பிட்றது மட்டும் வாங்க. நான் எப்பவும் கமெண்டில் வந்து ஃபீட்பேக் சொல்லுவேன். இன்றைக்கி வீடியோவிலே சொல்கிறேன்.
மிரட்டி விட்டாப்புல. ஓகே நண்பர்களே, சுக்கா ரெடி. இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இட்லிக்கு சாப்பாட்டுக்குலாம் அப்படியே பசங்க சாப்பிட்லாம். இல்லைன்னா வெறும் சுக்காவே சாப்பிட்லாம். மட்டன் சுக்கா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு சும்மா கடிச்சிக்கலாம். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பார்ப்போம். உங்களுக்கு தரமான வீடியோவாக அடுத்து போடுவோம். ஓகே, அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மலையாள நண்பன். மறக்காமல் நம்ம துபாய்க்கு பார்த்திபன், உங்கள் NS கேப்டன். அங்கே சேனலையும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.